இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன அமர், இன்னும் வெளியவே இருக்கீங்க? உள்ள போலியா? வீட்டுக்கு நீ வச்சிருந்தா நாங்க எப்படிமா உள்ள போறது? என்ன நீலா, சாவியை நீ தான் வச்சிருக்கியா? நீ போய் டோரை தர. நான் வீட்டை கூட்டிட்டு வரலம்மா. இது நல்லா இருக்கே, சாவியும் யார்கிட்டயும் இல்ல, பூட்டவும் இல்லன்றீங்க. அப்ப தானா பூட்டிக்கிச்சா? ஒரு தடவை பாரு. இல்லங்கம்மா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் பூட்டலம்மா. இங்க யார்கிட்டயும் இல்லனா அப்ப கீ வேற யார்கிட்ட இருக்கு? இந்த லாக் யார் போட்டது? ஆமா, கடைசியா அந்த கேர்டேக்கர் பொண்ணு தானே வந்தா, அவதான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். கதவை பூட்டிட்டு அங்க வந்திருக்கா, சாவியே குடுக்கல. பாத்தீங்களா? வீட்டு வேலை செய்யற நீ எக்ஸ்ட்ரா சாவி வச்சிருப்பல்ல, அத ஒழுங்கா வச்சுக்க தெரியல. அந்த பொண்ணை பத்தி குறை சொல்றியா? ராத்தோர், அந்த பொண்ணு எங்க? அதான் சார், எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த பொண்ணுக்கிட்ட சாவி இருக்கும் சார். அந்த பொண்ணுக்கு கால் பண்ணுங்க ராத்தோர். அவ வந்த முதல் நாளே நம்ம எல்லாரையும் வெளியே நிக்க வச்சிட்டா. அந்த பொண்ணு எங்க இருக்கா? எங்க இருக்காளோ எனக்கு எப்படி தெரியும்? நாம கிளம்புறப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பினாலோ இல்லையா? சொல்லு ராத்தோட். தெரியல சார், நானும் உங்க கூடயே கிளம்பி வந்துட்டேன்ல சார். அப்ப அந்த பொண்ணு நம்ம யாரோட கார்லயும் ஏறவே இல்லையா? அது எப்படி அந்த ஒரு பொண்ணு யாரும் கண்டுக்காம அப்படியே விட்டுட்டு வந்தீங்க? என்ன அமர் இப்படி பேசுறீங்க? அந்த பொண்ணு என்ன சின்ன பொண்ணா கைய புடிச்சு கூட்டிட்டு வரதுக்கு? நம்ம எல்லாரும் கிளம்பும் போது அவ பாத்துட்டு தானே இருந்திருப்பா. நம்ம கூட வராம எதுக்காக அலட்சியமா இருக்கணும்? நாம தானே பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கணும். கடைசியா நீங்க தான் வந்தீங்க, நீங்க தான் விட்டுட்டு வந்திருக்கீங்க. முடிஞ்சு போன விஷயத்துக்காக ஏன் சண்டை போடணும்பா? ராத்தோர், சார், அந்த பொண்ணுக்கு கால் பண்ண. எங்க இருக்காங்க, எப்ப வருவாங்கன்னு தெளிவா கேளு. சரிங்க சார். அந்த மகாபிரபு பார்த்துட்டா என்ன ஆகும்? வேணாம் வேணாம் வேண்டாம், எனக்கு இந்த ஜாபே வேண்டாம். நான் அவர்கிட்ட திட்டு வாங்கவும் வேண்டாம். சொல்லுங்க ராத்தோர் சார். எங்க இருக்கமா? துரதிர்ஷ்டத்துக்கு ரொம்ப பக்கத்துல, அதிர்ஷ்டத்துக்கு ரொம்ப தூரத்துல, தாங்க முடியாத துக்கத்துல, தீரவே முடியாத குழப்பத்துல, கஷ்டத்தோட தடுமாற கால்களோட, பயத்துல வறண்டு போயிருக்கிற வாய், எங்க எப்படி போறதுன்னே தெரியாம ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேங்க. என்ன பேசுறப்பா? சொல்ல முடியல, என்னால வயித்துல மறைக்கவும் முடியல. ஆனா இதுல யாரோட தப்பும் இல்ல, எல்லாம் என்னோடது. ஏன் தப்புதான். எல்லா தப்பையுமே நான் பண்ணதுதான். உங்களுடைய உதவிக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராத்தோர் சார். நான் இனி அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன். எனக்கு அந்த ஜாப் கிடைக்காதுன்னு புரிஞ்சு போச்சு. யாரும் இல்லாதப்போ வந்து என் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் போயிடுறேன். என்ன மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான கேண்டிடேட்டை விடுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா என்ன பண்ண முடியும் ராத்தோர் சார்? விதி விளையாடுற இந்த ஆட்டத்துல நம்ம இப்ப பெர்ஃபார்ம் பண்றத தவிர வேற எதுவுமே செய்ய முடியாது. நீங்க தயவு செஞ்சு இன்னொரு கேர்டேக்கரை பாத்துக்கோங்க. என் அளவுக்கு இல்லனாலும் ஆவரேஜா யாராச்சும் ஒருத்தர் கிடைப்பாங்க. போதும், நிறுத்துமா. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்க மாட்டியா நீ? வீட்டு சாவி உன்கிட்ட இருக்கு. எல்லாரும் உனக்காக தான் வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி வாமா. ஐயோ கடவுளே கடவுளே, நீயும் எல்லாரும் மாதிரியும் எனக்கு அவுத்துட்டல. ஆனா பரவாயில்ல ராத்தோர் சார், அந்த லாக்க உடைக்க சொல்லி உங்க சார் கிட்ட சொல்லுங்களேன். அப்பா முருகா, ஏமா எங்க சாரு மிலிட்டரி மேன் நினைச்சியா, திருடன் நினைச்சியா பூட்ட உடைக்க சொல்ற? நீ சொன்னதை அப்படியே போய் நான் சொன்னேன்னு வை, உன்னை என்னை சேர்த்து வச்சு சுட்டுடுவாரு.
அது இல்ல ராகவன் சார், நான் சொல்றது கேளுங்க. நீ எதுவும் சொல்ல வேணா, நான் எதுவும் கேட்க மாட்டேன். நீ சீக்கிரம் கிளம்பி வா, வந்தே ஆகணும், அவ்வளவுதான். ஹலோ 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 ஹலோ, கட் பண்ணிட்டாரு. போச்சு, தப்பிக்கவே முடியாது. என்ன நடக்கணும்னு எழுதி இருக்கோ அப்படிதான் நடக்கும் மகளே. நாம கிளம்பலாம் வா. மனோ என் உயிரை கேட்டிருந்தாலும் நான் சந்தோஷமா கொடுத்திருப்பேன் குப்தா. அவளை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அப்படி இருக்கும்போது நான் இறந்த உடனே என் புருஷனை கட்டிக்கணும்னு நினைக்கிறா, குழந்தைங்களையும் பிரிச்சிடணும்னு நினைக்கிறா. அப்புறம் அத்தை மாமாவ என்ன பண்ணுவாளோ தெரியல. இங்கெல்லாம் இப்படி இருந்தா எனக்கு என்னன்னு நான் உங்க கூட வர முடியாது. உன் காரிய நாள் இன்னையோட முடிஞ்சதுனால உன் குடும்பத்தோட இருந்த பந்தம் எல்லாமே முடிஞ்சது மகளே. நடக்கிறது நடந்துதான் ஆகும். உனக்கு இந்த பூமியில இருந்த ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சு. நீ என் கூட வர்றதை தவிர்க்க முடியாது. மனு கிட்ட இருந்து என்னோட குழந்தைங்கள, என்னோட புருஷனை காப்பாத்திக்கணும்ல மிஸ்டர் குப்தா. தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ் குப்தா, ப்ளீஸ். போலாம் வா. ஏன் அத்தனை மோதிரம் போட்டிருக்கீங்க? சாரி. ஏதோ ஜோக் பண்ண. அது என்னன்னு சொல்றீங்களா? இப்ப என் மோதிர சரித்திரம்லாம் உனக்கு எதுக்கு மகளே? சொல்லுங்க மிஸ்டர் குப்தா. எல்லாத்தையும் விட அந்த ப்ளூ கலர் ரிங் எதுக்கு அவ்வளோ டிஃபரெண்டா இருக்கு? இந்த மோதிரம் எனக்கு ரொம்ப பவித்திரமானது, முக்கியமானது. எங்க லோகத்துல இருந்து எந்த லோகத்துக்கும், திரும்பி எந்த லோகத்துல இருந்து எங்க லோகத்துக்கும் வர்றதுக்கு இதுதான் உதவும்.